வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 முதல் 29 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாபோ காற்றின் கரையிலே உண்டான அழகான அனுபவம். இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே இப்படி சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு போராடினான். எதற்காக போராடினான்? அவரோடு உறவாட போராடினான். இந்த போராட்டத்தின் முடிவில் என்ன நடக்கிறது? யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். உறவாட போராடுகிறான். பல நேரத்துல எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அந்த உறவாடுகிற அனுபவம் அநேகருடைய ஜெப வாழ்க்கையில இல்லை. உறவாடுகிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? நான் மாத்திரம் ஜெபித்து விட்டு போவதில்லை, அவர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். இந்த அனுபவம் வர யாக்கோபு போராடுகிறான். நம்முடைய ஜெபத்துல இதற்கு போராடணும். இந்த அனுபவம் அவரோடு உறவாட முடியவில்லை என்றால் நம்முடைய ஜெபம் உண்மையிலேயே ஒரு பயனற்ற ஜெபமாய் தான் இருக்கிறது. பாருங்கள், நான் போன் எடுக்கிறேன், ஒருத்தங்களுக்கு நான் கால் பண்றேன், 1 hour நான் ட்ரை பண்ணி ரிங் ஆகிட்டே இருக்குது, அவங்க எடுக்கலை அப்படின்னா நான் இந்த 1 hour ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. மாறாக நான் கால் பண்ண ஃபியூ செகண்ட்ஸில் அவங்க ஃபோன் எடுத்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் கால் பண்ணதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல தான் இந்த உறவாடல் இல்லாமல் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உண்மையிலேயே பிரயோஜனமற்ற ஜெபங்கள். அதற்காக போராடணும். உறவாடுகிற அனுபவம் உண்டாக மட்டும் போராடும். நம்ம எதுவரை ஜெபம் பண்ணோம்? நாம் ஒரு டைமை செட் பண்ணுவோம், 1/2 hour அல்லது 1 hour அல்லது 2 hours. அதுக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடும். அதுக்குள்ள நீங்க பேசினா பேசுங்க, பேசாட்டி விட்டுருங்க. அப்படி சொல்லிதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது. உறவாடுகிற அனுபவம் கிடைக்க போராடும். இவன் உறவாடும் வரை போராடுகிறான். உறவாட ஆரம்பித்த பிறகு அங்க என்ன உண்டாகிறது தெரியுமா? அவன் உருவாக ஆரம்பிக்கிறான் அல்லது உருவாக்கப்படுகிறான். இஸ்ரவேலாய் உருவாக்கப்படுகிறான். நான் இப்படி இதை சொல்ல விரும்புகிறேன். உறவாட போராடு, உருவாக உறவாடு. இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். உறவாட போராடு, அவரோடு உறவாட போராடு. அவர் பேசுறது வரைக்கும் நான் என் ஜெபத்தை முடிக்க போறது கிடையாது. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது வரைக்கும் நான் என் ஜெபத்தை முடிக்க போறது கிடையாது. ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், போராடுங்கள். ஜெபத்தில் உறவாட போராடு, உருவாக உறவாடு. அவரோடு உறவாட உறவாட நாம் நம்மை அறியாமலே அவரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருப்போம். அவன் இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டான். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இதுவே ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தேவனை, இரக்கமுள்ள பிதாவே, யாக்கோபை உருவாக்கினவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எப்படி உறவாட யாக்கோபு உம்முடைய சமூகத்தில் போராடினான்,
உருவாக உறவாடினானோ அதே போல நாங்களும் போராடவும் உருவாக உறவாடவும் எங்களுக்கு கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.